ஸோ வெல்கம் பேக் ஒரு சேனல் guys. எல்லாமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் கிராஃப்டோட பாக்கெட் எடிஷன் வெர்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டோரிஸ்லாம் இருக்குது, நான் அப்படியே கேமோட சொல்கிறேன். ஏன்னா ஓகே இப்போ ஏன்னா வந்து நம்ம கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்ம புது வேர்ல்டு தான் வந்து விளையாட போகிறோம். ஏன்னா ஓகே ஃபஸ்ட்டு வேர்ல்டு நேம் என்ன வைக்கலாம்? நிறையா யூடியூபர்ஸ் நிறையா பேர் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. பட் நம்ம சேனல் நேமே வச்சுக்கலாமே, விஜி வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். எல்லாம் ஓகே இருங்க, கேபிட்டல் லெட்ரு கொடுத்துறேன். இல்லை விஜி வேர்ல்டு பாருங்க, விஜி ஜிஜிஜோ கைஸ், விஜி வேர்ல்டு கரெக்டாக. ஓகே கைஸ், ஆக்சுவலாக எதுக்கு இந்த கேம் வந்து ஆக்சுவலாக எல்லாமே முடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ எதுக்கு இந்த கேம் பிளே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சில பல ஊறப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதில் பையனை வந்து ஒரு காரணம் மட்டும் இப்போ சொல்கிறேன், என்னது அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பேன், சதீஷ் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து அவ்வளோ ரீச் ஆகலை, 13 சப்ஸ்கிரைபரோடு நின்றுச்சு. பட் அந்த வியூஸ்லாம் வந்து அவ்வளோ போட கிடையாது, ஜஸ்ட் 13 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இந்த கேமை நான் ட்ரை பண்ணி போட்டேன். கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 4 பாட்டோ 5 பாட்டோ போட்டேன். பட் அதுக்கு மேலே பையனை வந்து நான் வேறு ஒரு கேம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏலா அதுக்கப்புறம் பையனை வந்து என்னாச்சுன்னா, இந்த கேம் வந்து அப்போ வந்து நான் ஏபிகே மோடு தான் ஃபைல் இது டவுன்லோட் பண்ணி விளையாண்டேன், ஓகேங்களா. பட் இப்போ வந்து அப்போ பையனை வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் 24 ரூபா இருந்துச்சு அந்த கேம். பட் இப்போ ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது, அவைலபிளாகவே இருக்குது மைண்ட் கிராஃப்ட்டு. கிட்டத்தட்ட 100-160 ரூபா விற்ற கேமு இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயம்தான். ஏன்னா ஓகே அதனால் இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்து நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு, க்ராஷ் ஆகிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி ஏபிகே ஃபைல்னாலே நிறைய பேருக்கு அப்படி தான் தெரியும். அதெல்லாம் ஓகே பையனை வந்து நம்ம ஸ்பேன் பண்ணி விட்ருக்காங்க. டெசர்ட்டுங்க, டெசர்ட்டே எனக்கு பிடிக்காது, பட் டெசர்ட் தான் ஸ்பேன் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஓகே. பையனை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, போனஸ் டூல்ஸில் இந்த எடுத்துக்குவோம். அதெல்லாம் ஓகே கைஸ். இப்போ வந்து மொத்தமாக உடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டார்ச் பையனை வந்து ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் தேவைப்படும், போக போக ரொம்ப தேவைப்படும் டார்ச்சு. இல்லை ஓகே இப்போ பையனை வந்து டெசர்ட்டை விட்டு கொஞ்சம் தூரம் அங்கிட்டு தள்ளி போய் பார்க்கலாம். அதனால் வந்து பக்கம் போய் பார்க்கலாம். அதான் முக்கிய காரணம் பையனை வந்து இந்த கேம் இப்போ ஃப்ரீயாக விட்ருக்காங்க, அதுதான் ஓகேங்களா. ஃப்ரீயாக விட்டால் ட்ரை பண்ணி பார்க்காம இருக்க முடியுமா? ஆனால் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். பட் வந்து ஏபிகே ஃபைல் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கேமை நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிருந்துருப்பேன். அதாவது இந்த ஒரு எப்படி சொல்கிறது, குறிப்பிட்ட இது ஆக்சுவலாக இந்த கேமுக்கு எண்டே கிடையாது. பட் எண்டர் ட்ராகனை முடித்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முக்கால்வாசி கேமை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஏன்னா. பட் வந்து இந்த கேமுக்கு எண்டே கிடையாது ஏன்னா, ஆல்மோஸ்ட் முடித்த மாதிரி நான் வந்து ஒரு அந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் வந்து அந்த சேனல் அவ்வளோவா ரீச்சே கிடையாது. 4 பார்ட் 5 பார்ட்லேயே பையனை வந்து எடுத்துகிட்டு அந்த சேனல். பட் வந்து அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்துச்சு யூடியூப்பில். அப்படி இருக்கும்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோவுமே 40 நிமிஷம் 60 நிமிஷம் கிட்டக்க போட்டிருந்தேன். ஏன்னா 40 நிமிஷம் 50 நிமிஷம் கிட்டக்க போட்டிருந்தேன். அதனாலேயே பையனை வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 7 பார்ட்டு 8 பார்ட்லேயே முடிஞ்சிருச்சு இந்த கேமு. பட் வந்து நிறைய பேர் 100 பாட்டு 150 பாட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு இதை நான் வந்து ட்ரை பண்ண பார்க்குறேன். ஏன்னா கைஸ் ரொம்ப தூரம் இந்த டெசர்ட்டே தான் வந்துக்கிட்டு இருக்குது. எப்போ தான் இந்த டெசர்ட் முடியும்னே தெரில. எல்லாம் ஓகே இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து டெசர்ட் எதுக்கு யாருமே சூஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெசர்ட்டில் ஒரு ஆடு வராது, ஒரு மாடு வராது, ஒரு பசு வராது, ஒரு கோழி வராது. அப்படி இருக்கும்போது பையனை வந்து நம்ம இந்த டெசர்ட்டில் இருக்கும்போது நமக்கு அவ்வளோவா கண்டென்ட்டே கிடைக்காது. பட் இதுவே இந்த மாதிரி நார்மல் இடத்துல இருந்தோம்னா ஊறப்பட்ட கண்டென்ட் கிடைக்கும். அந்த ஆடை பிடிச்சி வளர்க்குறது ஒரு கண்டென்ட்டாக போடலாம், அந்த ஆடை பையனை வந்து பிடிக்கிறத ஒரு கண்டென்ட்டாக போடலாம், அந்த ஆடை பிடிச்சி எந்த இடத்துல வைக்க போகிறோன்றது ஒரு கண்டென்ட்டாக போடலாம். 3 கண்டென்ட்டு. பட் அந்த 3 கண்டென்ட்டு அந்த இடத்துல பையனை வந்து ரொம்ப மிஸ் இது. பட் வந்து என்னடா 3 கண்டென்ட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டென்ட் கிரியேட்டருக்கு தான் தெரியும், ஓகேங்களா. ஓகே இப்போது வந்து ரெண்டு உள்ளு பையனை வந்து கிடச்சிருக்கு. நமக்கு ஆக்சுவலாக 3 உள்ளு தேவைப்படும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் வந்து நான் சொல்கிறேன், எல்லாம் வந்து இப்போயுமே நிறைய பேர் புதுசாக வந்து பார்ப்பீங்க, மைண்ட் கிராஃப்ட்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. பட் வந்து இந்த கேமில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்போ அதாவது எப்படி சொல்கிறது, நான் ஒரு 5ஆவது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு அவ்வளோவா கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் வந்து எனக்கு விளையாட நல்லா தெரியும் இந்த மைண்ட் கிராஃப்ட்டை. எல்லாம் ஓகே இப்போ வந்து நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம்.
தண்ணியை விட்டு இப்போதைக்கு நம்ம வெளியே வரணும். ஆக்சுவலாக வந்து என்னோடய சொந்த சோகம்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னடா அவன் எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட் பார்ட் இப்படி தான் இருக்கும். அதாவது பின்னாடி இருக்க ஒரு அந்த ஸ்டோரியை சொல்லிடணும் உங்களுக்கு, ஓகேங்களா? அப்பப்போ சொன்னீங்கன்னா என்னடா அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டோம். இன்னமும் மொத்தமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம கேமுக்குள்ளே பையனை வந்து போக ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ஓகே. இந்த மாதிரி பள்ளமாக இருக்க இடத்தையே நம்ம பையனை வந்து மோஸ்ட்லி சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி பள்ளமாக இருக்க இடத்துலலாம் பையனை வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னு போவோம். அப்போ பையனை வந்து பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துருவோம். அதனால் பையனை வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போய் பார்க்கலாம். எல்லாம் ஓகே. பார்த்தீங்களா சொன்னேன்ல, இது மாதிரி பள்ளமாக தான் இருக்கும் ஃபுல்லாக. அதனால் பையனை வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நம்மளோட சேனலோட காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போட்டுருந்தேன். வெள்ளிக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு வீடியோ பையனை திங்கக்கிழமை பையனை வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ என்னதுன்னா, நான் வந்து GTA 5 ஃபஸ்ட் டைம் மொபைலில் ப்ளே பண்ணுறேன். க்ளவுட் கேமிங்கிற ஒரு எமுலேட்டர் மூலமாக நான் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி அந்த ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். பட் அந்த ஒரு வீடியோக்கு பையனை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் தான் அந்த கேமை பையனை வந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து க்ளவுட் கேமிங் ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும், அதில் ஒரு 10 நிமிஷம் தான் பையனை வந்து விளையாட முடியும். அதுக்குள்ளே பையனை வந்து வேறு பிளேயர்ஸ் பையனை வந்து உள்ள வந்துடுவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ரொம்ப நேரமாலாம் நம்மளால் விளையாண்டுக்கிட்டு இருக்க முடியாது க்ளவுட் கேமிங்கில். அதனால் பையனை வந்து நான் அந்த 10 நிமிஷத்துமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் 10 நிமிஷம் கழித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் தான் வீடியோ கொஞ்சமாக பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். என்ன கிளிப்ஸ்னால் இந்த GTA 5ஓட ட்ரெய்லரு, GTA 6ஓட ட்ரெய்லர்லாம் ஆட் பண்ணியிருந்தேன் அதில். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நிறையா பேத்துக்கு தெரியும், யூடியூப்பில் க்ரியேட்டிவ் காமன் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்க வீடியோஸ் எல்லாம் நம்ம பையனை வந்து பயன்படுத்தினோம் அப்படின்னா காப்பிரைட் வராது அப்படிங்கிறது. பட் வந்து நான் க்ரியேட்டிவ் காமன் அப்படிங்கிற இருக்க ஒரு வீடியோ தான் எடுத்தேன். ஃபில்டரில் க்ரியேட்டிவ் காமன் அப்படின்னு போட்டிருந்தா ஒரு வீடியோ தான் எடுத்திருந்தேன். பட் வந்து என்னென்னு தெரில, டக்குன்னு காப்பிரைட் வந்துடுச்சு. அதெல்லாம் ஓகே. இப்போக்கி நான் பையனை வந்து எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வில்லேஜ் எனக்கு கிடச்சிருச்சு. எப்படின்னா வந்து நான் உட்டு கட் பண்ண வர்றப்ப இந்த ஒரு வில்லேஜ் பையனை வந்து என் கண்ணுக்கு சிக்கிடுச்சு. இந்த இடத்துல இந்த வீடு இருக்குது. இந்த வீடு பையனை வந்து கிட்டத்தட்ட ஊறப்பட்ட லூட்டு கிடைக்கும் நமக்கு. பட் வந்து 2-3 லூட்டு தான் கிடைக்கும், பட் ரேராக கிடைக்கும். இந்த பையில இந்த அயன் ஸ்குவாடு கிடச்சிருக்கு, அயன் பேண்ட் கிடச்சிருக்கு, லெக்கின்ஸ் அப்படின்பாங்க. ஏன்னா அது பையனை வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் ஓகே. இப்போ அதையுமே எடுத்துகிட்டு வேகமாக பையனை வந்து அடுத்தடுத்த மூவ் ஆகும், ஓகேங்களா? ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த இடத்துல தங்கலான்னு தோணுது, அதாவது இந்த ஒரு வில்லேஜ்லேயே. பட் வந்து இந்த வில்லேஜில் இருந்தும் பின்ன வந்து எனக்கு வந்து அது பேர் என்னதுங்க இந்த வில்லேஜ் பேர்? சவானாவா? இந்த மரத்து பேர் என்னமோ சொல்லுவாங்கங்க, தெரியலை எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியலை. நான் வந்து சங்க் பேஸில் போய் போட்டு பார்க்குறேன், தெரிஞ்சுன்னா வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதெல்லாம் ஓகே. இப்போ பையனை வந்து இந்த இருக்குது இந்த பெட்டு பையனை வந்து இங்கே உள்ளே இருக்குது. இந்த பெட்டில் பையனை வந்து வேக் வில்லேஜ் கொடுத்துட்டு நம்ம பையனை வந்து இந்த பெட்டில் தூங்கிடலாம். ஓகே கைஸ், வந்துருச்சாச்சு. ஓகே. இப்போ பையனை வந்து வெளியே போய் இந்த ஹேபேலாம் இருக்குல்ல, இந்த ஹேபேலாம் பையனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஹேபே கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் பையனை வந்து நான் ஹேபே பையனை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பையனை வந்து இந்த ஹேபே நிறைய எடுத்துக்கோங்க, பயங்கரமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பையனை வந்து இங்கே வீட்டு கொஞ்சம் இருக்குது, அதுமாரி எடுத்துக்கலாம். அப்புறம் அயன் குழம்பு பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு இவனை பார்த்து. இருந்ததுன்னா இந்த கேம் விளையாண்டே எடுத்துகிட்டு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. பட் எனக்கு இந்த கேமை பற்றி 100% தெரியும். எல்லாம் ஓகே. இப்போ பையனை வந்து 100% தெரியாது, ஒரு 75% கிட்டக்க தெரியும். எல்லாம் ஆல்மோஸ்ட்டு நம்ம பேசிக்கான ஃபார்ம் எல்லாமே நம்மலாம் மேக் பண்ணிடலாம். பட் இன்னும் தான் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் எதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா தான் நான் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் வந்து பேசிக்காக இந்த அயன் ஃபார்மு, உட் ஃபார்மு, க்ரீப்பர் ஃபார்மு அந்த மாதிரி இருக்க எல்லாமே எனக்கு க்ரியேட் பண்ண தெரியும். ஓகே. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு செஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ என்னங்க இங்கே பார்த்தீங்களா எங்களுக்கு அந்த மூளையை? ஆக்சுவலாக இந்த மாதிரி பையனை வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்போ இப்போ நீ எப்படிடா வீட்டுக்குள்ளே போவ? இதுவே ஏதோ 2க்கு 2ன்ற மாதிரி இருக்குது வீடு. இதில் பொருங்க கோவில் ஸ்டோன் வச்சு அடைச்சிக்கோ, என்ன தான் அப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
நல்லா வச்சுருக்க. என்னடா நீ பிச்சைக்கார பயலே, ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு இவ்வளோ சீனை போட்டுக்கிட்டு இருக்க, போடா அங்கிட்டு. உன் வீட்டுக்கார ஒரு கல்லை வேற வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போக்கி வந்து நம்ம கேரட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ் இந்த ஒரு இதில். ஏன்னா வந்து நமக்கு அயன் கோலம் ஃபார்ம் மேக் பண்ணணும், இந்த கேரட் கண்டிப்பாக தேவைப்படும். கேரட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அயன் கோலம் ஃபார்முக்கு எதுக்குடா கேரட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து, அயன் ஃபார்முக்கு முக்கியமான யார், வில்லேஜர்ஸ் பையனும் வந்து வில்லேஜர் ப்ரீடு கட்டணும். அதெல்லாம் வில்லேஜர் ப்ரீடு கட்டுறப்ப நமக்கு இந்த ஒரு இது தேவைப்படும், கேரட்டு தேவைப்படும். அதனால் பையனை வந்து இதுவுமே நம்ம பையனை வந்து எடுத்து வச்சுக்குவோம். நமக்கு ரொம்ப தேவைப்படும், நிறையாவே தேவைப்படும். ஒன் ஸ்டாக் கிட்ட இருக்குது இப்போக்கி. ஓகேங்களா, இப்போ பிளாஸ்ட் ஃபர்னஸ் இருக்குது. பிளாஸ்ட் ஃபர்னஸ் வந்து பட் வந்து இப்போ நமக்கு தேவையில்ல. எப்போயாவது தேவைன்னா வந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஓகே. இப்போ பையனை வந்து இங்கேக்குள்ளே பையனை வந்து பொட்டேட்டோ இருக்குது, பொட்டேட்டோவுமே எடுத்துக்கலாம். அதுவுமே பையனை வந்து வைக்கலாம். அதனால் வந்து பொட்டேட்டோவுமே எடுத்துக்கலாம். அடுத்து அதாவது எப்படி சொல்கிறேன், இன்னொரு 2 வீடியோ கழித்து நம்ம 3-4 வீடியோ கழித்து நம்மளோட மைக் பையனை வந்து வந்துடும். ஏன்னா மைக் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன், வந்துடும். எல்லாம் அதனால் பையனை வந்து அடுத்த வீடியோ வந்து மைக்கு அந்த ஒரு இது பேர் என்னது, ஆடியோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். இப்போவே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நான் எடிட்டிங்கில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு வாய்ஸை. அதனால் பையனை வந்து இப்போக்கி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து இது பையனை வந்து நமக்கு போதாது. வீடியோ நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆடியோவை பார்த்துட்டு போயிடுவாங்க எல்லாம். ஓகே, ஆடியோ நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஆடியோ நல்லா இல்லைன்னா வீடியோவை பார்க்கவே மாட்டாங்க யாருமே. ஓகேங்களா, ஓகே. இப்போக்கி வந்து இந்த ஹேபேவெல்லாம் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்குவோம், நமக்கு வந்து நிறையா தேவைப்படுது. அதனால் வந்து இந்த ஹேபே பெயரை வந்து கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. கிட்டத்தட்ட ஒரு இதில் 9 இருக்கும். 9னா ஒரு இதுக்கு 3 வரும். அப்படின்னா ஒரு ப்ரெட்டுக்கு 3 வீட்டு தேவைப்படும். அப்படின்னா 3 வீட்டு ப்ளஸ் எத்தனை ஹேபே வச்சுருக்கேன்னா வந்து தெரியலை. அப்ராக்சிமேட்டாக 20 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 60 ப்ரெட்டு கிட்ட நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஓகே, இப்போ வந்து 20 ஹேபே இருக்குது அப்படின்னா 20 ஹேபேனா பார்த்தீங்கன்னா வந்து 9 150 வீட்டு கிடைக்கும். 150 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா வந்து 6 3 18. ஆமாங்க, கரெக்டு தான். 60 ப்ரெட்டு கிட்ட கிடக்கும். தப்பாக செஞ்சேன்னா மன்னிச்சுக்கோங்க. வந்து அப்புறம் பரமா படிடான்னு சொல்லிட்டு கமெண்ட் போடாதீங்க. இல்லை ஓகே. இப்போ வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய மிக 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 மிகப்பெரிய கேவ் இருக்குது. இல்லை இந்த கேவை என்றைக்கா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து பேர் என்ன சொல்லுவாங்களே, வெர்ஷன் 1.20 அப்புறம் பையனை வந்து நம்மளோட மைன்கிராஃப்டில் பையனை வந்து வெளியே கேவ் பார்க்க நல்லா இருக்குது. பட் வந்து உள்ளே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. வெளியே பார்க்க பெருசாக இருக்குது, பட் உள்ளே ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால யாருமே இந்த விட்டு கேவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, கிடையாது. ஸ்டெப்மெயின் தான் பண்ணுறாங்க. ஸ்டெப்மெயின் பண்ணணுன்னாலுமே ஓரளவுக்கு நமக்கு நிறையா டைமண்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ரெஸ்டோனாக இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கும். பட் வந்து கேவுக்குள்ளே நம்ம வந்து தோண்டாமே கிடைக்கும். நேராக அங்கே ஒரு டைமண்ட் இருக்கும், அதை போய் அப்படியே நம்ம அழகாக பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வந்துடலாம். எல்லாம் ஓகே. இப்போ வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோ பையனை வந்து இந்த ஒரு இடத்துல முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. அதாவது இந்த வில்லேஜ்லேயே பையனை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அடுத்த வீடியோ பையனை வந்து நம்மளோட ஓன் பிளேஸ், நம்மளாம் ஒரு பிளேஸ் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ஒரு பிளேஸ்க்கு பையனை வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா பையனை வந்து இது பேர் சவானா வில்லேஜ்னு வச்சுக்கோ. எல்லாம் சவானா வில்லேஜில் பையனை வந்து அவ்வளோவாலாம் பண்ண முடியாது. அதாவது பையனை வந்து வாழ முடியாது. அதனால் பையனை வந்து இந்த இடத்துல இருந்துக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.